இப்ப கோயிலெல்லாம் கெட்டி முடிச்சு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாச்சு. இப்ப கருவறையில் ஆவுடையில் 18 அடி உயர லிங்கத்தை பொருந்தி மருந்து சாத்தினார்கள். மருந்தும் காய மறுத்தது, லிங்கமும் சாய்ந்து கொண்டே இருந்தது. கவலை வந்துவிட்டது ராஜராஜ சோழனுக்கு. அங்கிருந்த சான்றோர்களின் யோசனைப்படி மன்னனின் குருவான கருவூர் தேவர் என்கிற முனிவரை வரவழைக்க எண்ணினார்கள். ஆனால் அவர் நெல்லை பொதிகை மலையின் வானதீர்த்த அருவி கானா குகையில் தபசிலிருந்தார். இது சங்ககால மணிமேகலையில் வரும் காய சண்டிகை என்பவள் விருச்சிக முனிவனிடம் சாபம் வாங்கிய இடமாகும். இப்ப ஒரு காக்கையின் காலில் ஓலைச்சீட்டு எழுதிக் கட்டி அனுப்பினார்கள். அது கிடைக்கப் பெற்றதும் காக்கை வரும் முன்னே முனிவர் தஞ்சை வந்து சேர்ந்தார். இப்ப வேலை தொடங்கியது. முனிவர் தாம்பூலம் தரித்து வெற்றிலை எச்சிலை லிங்க இடைவெளியில் உமிழ்ந்தார். அவ்வளவுதான். லிங்கம் சரியாக பொருந்திக் கொண்டது. ராஜராஜன் மகிழ்ந்தான். கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிந்தது. கருவூர் தேவர் தபசிருந்த இடத்தருகே அகத்தியரின் குருகுலமான சாந்திய பள்ளி இருக்கிறது.